செத்த நாய் படி. நான் 4 நாய் தூங்க. அவன் செத்த நாயா கூட படுக்கிட்டு நீ 4 நாய் கட்டி பிடிச்சிட்டு தூங்கு. அதுதான் பண்ணிக்கிறேன் டேய். ஏமா உன் கூட நான் எதுவும் சொல்லி முன்னுக்கு வர முடியாது. ஏய் நம்ம 2 பேரும் ஒரு துறையில வேலை செய்யறோம். எந்த துறையில? அவன் உடல பாறா நான் ஒயமனு போட்டு. சரி அப்படியே பாடி அப்படியே கட்டா வச்சுங்கடி. என்ன சாப்பிடுற நீ வயித்துக்கு? பிரியப்பட்டத பிரியாணி சாப்பிடுறோம். எப்படியா பண்ணிட்டு அந்த கறிங்க சோறு வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் அனுப்பிச்சு விடுங்க, நான் கரண்ட் வச்சுக்கிறாங்க மாட்டிக்கிட்டோம். எப்படி எழுப்போது ஒன்றிய புரியவில்லையே. சரி அவனை விடு, இவனை எழுப்பி பார்க்கலாம். சரி எப்படி எழுப்பி பார்க்கலாம். தம்பி ஏந்திருப்பா ஏந்திருப்பா. சும்மா தானே படுத்துங்க. உம்மால என்ன ஏன் எழுப்பிக்கினே அச்சனா மூக்குல இருக்கிற பல்லு கொட்டி போடும். ஆமா மூக்குல தான் 32 பல்லு இருக்குது. யாருன்னு தெரிஞ்சா யாரு வீடு? ஐயா யாரு வீடு? கண்டுபிடிச்சேன். யாரா? நெத்தில பட்டை, கையில கட்டை, இடுப்பில காவிய குட்டை, பொண்டாட்டில பொட்டை. யாருன்னு சொல்ற? நீ சொல்ற வேணுமா? நீ சொன்னதே சானியா. நீங்க யாரு எவரு குட்டி செவருன்னு சொல்லுங்க சாமி. யாரு எவரு குட்டி செவரா? குஷோரி அங்க போயிருந்து தெரியலடா. கண்டுபிடிச்சேன் நானே. ஒரு யார் தெரியுமா? சாமி ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டி கொண்டேன். கண்களுக்கு பண்டாரம் போல் தெரிகிறது. ஆண்டி பண்டாரம் வேண்டிக் கொண்டே பழனியில் இருப்போர் யார்? முருகப்பெருமான். ஆண்டி பண்டாரம் வேண்டிக் கொண்டே பழனி. தண்டோ மறையால் மகனே தேவரக்கெல்லாம் அடியார் மகனே என்பத சாட்டா தேவடியா பண்ணி கொண்டிருக்கிறது. அதை ஷார்ட்டா அப்படி சொன்ன மக்களுக்கு எப்படி தெரியும்? நினைக்க மாட்டாங்க. கேட்க முடியாது. கலைகளிலே 2 கலை, மூதேவி கலை, ஸ்ரீதேவி கலை இருக்கிறீங்க. மூதேவி கலையை இப்ப சபையில் விடாமல் அக்காலை ஒளி என்பதை சாட்டாங்க. காலை ஒளி என்று சொல்லி அதான் சொன்னேன். சரி மீதி விஷயத்தை நான் கேட்டுக்கிறேன். நீ யாரு எவருன்னு எங்களுக்கு விளக்கமா சொல்லு சாமி. நான் யாரு தெரியவில்லையா? யாரு? நான் தான் முட்டை துறந்தவன். முட்டை தான் சாப்பிடுவாரு. எங்களை விட்டு பாரு கோயே மிழிந்துடுவோம். முட்டை துறவன் என்றால் முட்டை துறவல்ல. 3 ஆசையை அருவ மறுத்தவன். 3 ஆசை சாமி. 3 ஆசைக்கு வந்துகிறார். 3 ஆசைடா. 3 ஆசை. ஆசை மண்ணாசை, பெண்ணாசை,
ஆசை 3 ஆசை அருவ மறுத்தவன். அப்ப இவரு சொல்ல போனா 5 3 9 மென்டலியா 5 3 இன்னும் எந்த இடத்துல 9 டேய் படிக்கிறேன்டா நீ அதுக்குதான் கம்பெனில 9னா அந்த சாப்டர்லயே போவாத 9 தான் பெருத்து போய்கிது இப்போ. டேய் 5 3 எப்படி 9 அத சொல்லு. ஏமா நான் படிச்ச ஸ்கூல்ல அதுபோலப்பா பெண்கள் அரசினர் உசிர்நிலை பள்ளி உசிர்நிலை பள்ளியா சரியா அது படிச்சதை விடட்டான் பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு நீ நான் போய் பண்ணிருந்தா ஏமா என்னையும் சேஞ்ச் ஆகிட்டாங்கப்பா. எங்க அம்மா பள்ளிக்கூடம் போனாங்க, அவங்க இதுக்கு போயிட்டாங்க கைனி வேலைக்கு. எனக்கு டவுசர் இல்ல, பாவாடி எடுத்து கட்டிக்கின்னு போட்டேன். அங்க போன பொழுது தான் தெரியுது பெண்கள் அரசினர் உசிர்நிலை பள்ளின்னு. பாவி அரசினர் பெண்கள் உயர்நிலை பள்ளிடாது படிச்ச யார் வந்திருக்கு சாமி? யார் சாமி நீங்க? சத்தியில் வந்து ஆளக்கூடிய படைக்க தொழில் செய்கிறாரா பிரம்மதேவன். இவங்க எல்லாம் உட்காந்துங்கிறான், அவங்க எல்லாம் படிச்சது யாரு? இது அமர்ந்திருக்க நாட்டு மகள் அத்தனை பேர் படைத்தது என்னுடைய தந்தை. உங்க அப்பா படிச்சாரு? தந்தை தான். அவங்க அப்பா ரொம்ப வேலைக்காரன் இருக்குப்பா. படிச்சுக்கிறான்பா கூட பேர. எதை வச்சு சொல்ற ஒரு வேலைக்காரன்? அவரு யார் படிச்ச தந்தை? உங்க அப்பாவா? அது மருந்தங்க அடிக்கிறாரு அவரா? அவரு அவங்க அப்பா எப்படி? எங்க அப்பா தானே என்ன படிச்சாரு, அவங்க அப்பா எல்லாம் படிக்கல. நிக்கிறான எதிர் வீட்டுக்கு போறதவன் இவன். எதிர் வீட்டுக்கு போறானா? எதிர் வீட்டுக்கார பையன். என்னுடைய தந்தை தான். நான் தட்டேன்டா. அப்ப என்ன படிச்சது யாரு? சந்தேகம் பண்ண நம்மால தாளு படைத்ததோ என்னுடைய தந்தை தான். வாத்தா தாளு விட்டு போடும். அடிச்சுன்னா பேட்ஸ் மேல ஏறிக்கா. எவ்வளவு செல்வமா சொல்றான் பாரு. இவங்க அப்பா வந்து என்ன படிச்சானா? உங்க அப்பா எங்க அம்மா வர வரைக்கும் எங்க அப்பா உட்காந்து வெங்காயம் வெட்டிக்கிட்டு இவர் தந்தையை படிப்பது தெரிகிறதா? இன்னாருக்கு இன்னார் என்று பெண்ணை பிடித்து போடுபவர். என் தந்தையே நம்ம படைக்கவில்லை என்றால் நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. சாமி, உங்க அம்மா பேர் என்ன சாமி? சரஸ்வதி. அவங்க அம்மா பேர் தான் சொர்ச்செடியா. பிஞ்சு விட்டுதான் சொல்றா. அம்மா பேரு சொர்ச்செடியா சரஸ்வதி. அவங்க அம்மா எத்தனை பிஞ்சு விட்டுக்குதான்? புரியல. அவங்க எங்க உக்காந்துங்கிறாங்க? இது அமர்ந்திருக்கிற நாட்டு மக்கள் எல்லோரும் நாக்கிலும் இருக்காங்க. நாக்கில உக்காந்துங்கிறாங்களா? எல்லாரும் நாக்கலையுமா? எல்லோரும் நாக்கிலும். சரி, அவசரமா மூத்தவன் பாத்ரூம் வந்துட்டு எங்க போவாங்க? அங்க கக்கூஸ் ரூம் கட்டி போவாங்க. தேவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எத்தனை கைப்பிடம் இருக்கிறாங்க? ஒண்ணுக்கு ரெண்டு எங்க போவாங்கன்னு அதெல்லாம் அவங்களுக்கு வராதுடா. தாயே நம்முடைய நாவில் இல்லை என்றால் நம்ம ஒரே ஒரு வார்த்தையோட பேசவே முடியாது. பேசுற வார்த்தைகள் அது யார் தெரிகிறதா? என்னுடைய தாய் தான். நீங்க யார பார்க்க போறீங்க? உங்களுக்கு எது வேலை பார்க்க வேண்டும்? எரிகண்டா சொல்றேன், எமகண்டா சொல்றேன் பார்க்கணும். ஊரு உள்ள வந்து இறங்க வேணான்றான். வேலை நிறுத்தணும் ஒண்ணியா நானும் அதை படிக்க பசங்களை கூப்பிடுறான். டே பசங்களா கூத்தாடிக்கு எங்க கோயில் கறி ஆகுறாங்கன்னு சீப்பா சொல்றாங்க. இல்ல சீப்பா சொல்றாங்க. அது கூட 2500 ரூபாய் சீட்டு கட்டிடுறேன். எவ்வளவு பணம் வாங்கிக்கிற? 2000 6000 வாங்கி. ஊருக்கார பூரா நம்புவாங்கடா. 6000 ரூபாய் என் மாவனை நெருங்கி எடுத்தா 3 கிலோ கூட தேர மாட்டேன். 7.25 லட்சம் வாங்கி வச்சுக்கிறா.
எவ்வளவு வாங்கிக்கிற? 7.25 லட்சம் ரூபாய். ஆட 7.5 லட்சம் ரூபாய் உன் சொந்த செலவு கூட கொடுத்துரு. எப்படியா கேடுங்க கதையை கரெக்டா கேடுங்க. ஏய் என் மேல தப்பு கட்டி வச்சுக்கிறான்டா 7.5 லட்சம் ரூபாய் வீட்டு செலவு கூட கொடுத்துரு. பரவாயில்ல, ஏதோ பொண்ணு படிக்குது, புள்ள படிக்கிறா, இருக்க செலவு பாத்துக்கோ. 25,000 துணி எடுத்துருந்தா கூட அதுல 15,000 துணி எடுத்து 10,000 கை கொடுத்து தச்சிருந்தா கூட எங்களை மாதிரி விதவிதமா போடலாம். நான் பபுனி வேசக்காரன், நான் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நீ எவ்வளவு வாங்கிக்கிற அட்வான்ஸ்? 13 லட்சம். 13 லட்சம் வாங்கிக்கிற. நீ ஏன் கோமணம் கட்டிக்கின்னு வந்துக்கிற? அதுவாடா கோமனா ராஜ அலங்கார உடையிடாது. என்ன பாரு, உன் ஊரா இருக்கலாம், எனக்கு நீ யாரு? காவல்காரன். இங்க யாருன்னா வாய் திறந்தாலும் வச்சுக்கா அடி உனக்கு தான் விடும். வாய அதே தேவடியா பையனை இட்டாந்துக்கிறேன் நான். யாரு? போடுறா வெடியில வெறில என்னென்ன சட்டை போட்டுன்னு வர போறான் பாருங்க. வந்திருப்பது யார்? வந்துக்கிட்டு யாரா சொல்லாங்க? செவடியா பையன் சாமான் அந்த நோக்கம் ஒரு கால் வீட்டம் வந்திருப்பது யாரா? ஐயா யாரு வந்து சொல்லுங்க, யாரு வந்துக்கிட்டு? ஐயா எரிகண்டா சொல்லுங்க. சாமண்டா எலிகண்டா சொல்லுடா. ஏய் சபையை நாடி வந்தது யார்? நம்ம நாரதமுள்ள பிரம்மா வந்தடா. எந்த யுகத்துலடா? ஏய் நாரதமுள்ள பிரம்மா எந்த யுகத்துல வந்தா? நாரதமுள்ள பிரம்மா ஏய் நாரதமுனி வந்துக்கிட்டு யாராவன்? முனி வந்தால் நாட்டுக்கு ஆகாது. வந்திருப்பது யார் தெளிவா சொல்லு. நாரதமுனிவர் எங்க இருக்கிறார்? அவர் வெளியே இருக்கிறார். கண்ணெத்து முறைய பாரு. ஐயா ஐச்சு வரையா ஓபராவுல கோய்யா மம்மல கோய்யா ஐயா பொண்ணு கோய்யா ஐயா முட்ட பாருங்க வா மான் கோயா ஜீன் கோயா முட்டை போடுறியா? மாதவே நரதே மாமுனியே ஜர அரிக மரிக துவை சிக்கனையே மாதவே நரதே மாமுனியே ஜர மரிக மரிக துவை சிக்கனையே என்னடா நான் உன்னியாடா அங்க கட்சிக்குதா? ரத்தமா உனக்கு எந்த தவ பையனை எந்த பையனை ஆரறியறி தரிசனம் பட்ட பாதையை
வச்சுக்கிறேன். ஏய், நான் வந்திருப்பது யார்? குற்றம் துணிந்த மாமொழி. இதை பார்த்து தலைவன் அடித்ததல்லவா? கோபப்பட்டு விட்டது. உனக்கு இப்போது ஒரு தாமதத்தை ஒற்றனையாக போக வேண்டும். ஐயோ நாய் வேற வெறி அடி போயிடுச்சுடா டேய். இந்த காலத்துக்கு மூத்த இந்த போட்டி மேல அடிக்குது பாரு இது. ஏய் நீ கொலைது பாத்து எதிரில் இருக்கிற நாய் கொலைக்குதுடா டேய். மதிகா விட்டு அந்த நாய் மொத்தம் ஹேய் அங்க பாருங்க உள்ள ஒரு குடி நாய்க்கு வரல பாரு. நல்ல நாள் இன்னைக்கு எங்கேயும் நாய் இல்லை. என்னதான் போட்டு அங்கெல்லாம் வர வச்சு வெள்ளு பத்து பையன் நாய் போட்டு பண்ணான்னு தெரியலங்க. வர வேண்டும் வர வேண்டும். சாமி நீதான் மண்ணடிக்க வேண்டும் சாமி. மண் அடிக்கணுமா இல்ல குப்பை வாரி கொட்டணுமா? மன்னிக்கனா மன்னிக்க வேண்டும் சாமி. மன்னித்தேன். சுவாமி என்று விடாமல் இந்த நீராவரி கோட்டை வந்தீர்கள். என்னை மனமாறு வாழ்த்தீர்கள். என்னை வாழ்த்தினால் போதுமா? என் தம்பி வாழ்த்து வந்து பண்ணவா? என் தம்பி ஏய் கால ஒற்றுமையோடு இருக்கின்றோம். வந்து கழகத்தை செய்து நம் ஒற்றுமையை வந்திருப்பவர் எதற்காக வந்திருக்காரு என்று எனக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது கழகத்தை ஸ்டார்ட் செய்ய வந்தார் என்று எப்படி அவருக்கு பிறவி குணம். நின்றால் கழகம், நடந்தால் கழகம், சென்றால் கழகம், வந்தால் கழகம். ஆனால் நம்மிடத்தில் கழகம் செய்தால் அவர் உயிருக்கு ஆபத்து வரும் என்பது அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது கழகம் செய்ய வரவில்லை. ஆத்திரத்தை அனுபவிக்காது, கோபத்தில் குணத்தை இழுக்காது. வந்திருப்பது என்னவென்று கேட்கலாம். அந்த காரணம் என்ன? இந்த நிகட்டாபுரி கோட்டை நாடி வந்த நேரத்தில் உலகத்தை சுற்றி வரக்கூடியவர். அப்படி சுற்றி வரும்போது கூடிய நாட்டு மக்கள் என்ன பேசுகிறார் தெரிகிறதா? நாட்டு மக்கள் எங்களை வாழார வாழ்க வாழ்க என்று வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். இது வரையும் தேவர்களுக்கும் உங்களுக்கும் பகை உண்டா? பகை என்பது கிடையாது. பகை இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறீர்கள். ஆனால் அந்த தேவர்கள் உங்களை பற்றி என்ன தெரிகிறதா? என்ன சொல்றாங்க? வீரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஆயிரம் கணக்கான வசதிகளும் இருக்கிறது. 66 தலைவன் நான். அப்படி இருக்கும் போது தேவர்கள் எங்களில் பாதி எங்களை பகைச்சது கிடையாது, நாங்கள் அவர்களை பகைச்சது கிடையாது. இல்ல, ஆனால் இப்போது தேவரை என்ன பேசுகிறார் தெரிகிறதா? என்ன சொல்றாங்க? பேடிகள் என்ன அந்த தேவர்கள் முகத்திலே ரோமம் இல்லாத பேடி பசங்கள் அவர்கள் எங்களை பார்த்து முகத்தில் ரோமம் இருந்தால் மட்டும் போதுமா? வீரம் பலம் தம வலிமை இல்லை என்று ஏளனமாக பேசுகிறார்கள். எதிர்ப்பதற்கு பலமில்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் யார்? எப்பேற்பட்டவர்கள்? அமிர்தத்தை விட்டு வாழக்கூடியவர்கள். நாங்கள் வாமசத்தை விட்டு வாழக்கூடியவர்கள். பலம் இருக்கிறது.
இருந்தது. ஆனால் எப்போது இந்த வார்த்தை வந்தார்களோ இனிமேல் கொண்டு தேவரை எதிர்க்கிறேன், அவர் அனைவரையும் சிறைப்பிடிக்கிறேன், அவரை பழிக்கு வழி வாங்குகிறேன். அந்த தேவர்களை உங்களை பற்றி கேவலமாக பேசுகிறார்கள். முகத்தில் ரோம இல்லாத பேடி பசங்கள் என்ன ஆட்சி செய்கிறது என்று உன்னை கேவலமாக பேசுவதனால் அவரை பணி வைக்க புறப்பட்டு விட்டு இப்படி சென்றால் அந்த தேவர்களை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. முடியாது. அந்த தேவர்களை பழி வாங்க வேண்டும் என்றால் வரப்பட்ட பல சதையாக இருக்க வேண்டும். நீங்கள் வரப்பட்டு இருக்கிறீர்களா? இதுவரை எந்த தேவத்தையும் நாங்கள் வரப்பட்டது கிடையாது. வரப்பிரசாதியாக இருந்தால் மட்டும்தான் தேவரை எதிர்க்க முடியும். அப்படி இருக்க வரம் பெற வேண்டும் என்று சொல்கிறீர்கள். யார் இந்த வரம் பெற வேண்டும்? என்ன வரம் பெற வேண்டும்? நீ வணங்குகின்றாயே அந்த மாகாளி, அந்த மாகாளியிடம் வரம் பெற வேண்டும். என்ன வரம் பெற வேண்டும்? நீ என்ன வரம் பெற வேண்டும்? என்ன வரம்? சாகா வரம், வேக உடல், போகாத செல்வம். இந்த வரத்தை நீ பெற வேண்டும். பெற்று விட்டால் அந்த தேவர்களை சுலபமாக சிறைப்படுத்தி விடலாம். அப்படி என்றால் நான் என்ன வரம் பெற வேண்டும்? கேவலம். பெண்களை விடு. பெண்களால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஆண்களால் உனக்கு அழிவு என்பதே வரக்கூடாது. ஆண்களால் மரணம் என்பதே எனக்கு நேரக்கூடாது. அப்பேற்பட்ட வரத்தை பெற வேண்டும். அப்படித்தானே செய்வீங்களா? பார்த்துக் கொள்கிறோம். இப்படி வரத்தை பெற்றுவிட்டால் அந்த தேவர்களை சுலபமாக பழி வைக்க விடலாம். நான் வணங்க மண்ணை மாகாளிடம் சென்று வரம் பெற்று தேவரை சிறைபிடிக்கிறேன், அனைவரை அழிக்கின்றேன், உதைக்கின்றேன், விடமாட்டேன். நீங்க புறப்படுங்க. நமோ நாதா. நல்ல யோசனை வந்தால் நான் புறப்பட வேண்டாம் என்று உழைத்து விட்டார். இருந்தாலும் இந்த விடயத்தை ஒரு மண்ணி இருக்கிறார் சுலோச்சனை அவன் சொல்ல வேண்டும் அல்லவா? புறப்பட வசந்தத்தில் ஓனாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலும் தேவி வைதேகி காத்திருந்தாலும் தேவி வைதேகி காத்திருந்தாலும் மையிட்ட கண்ணோடி மான் விளையாட மௌனத்தில் ஆழ்ந்திருந்தாலோ தேவி தேவர்கள் யாவரும் திருமணமேடி அமைப்பதை பார்த்திருந்தாலும்
ஓரம் வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ. வணக்கம். தோன்றல் புகழ் தோன்றே அத்திலே தோன்றே தோன்றாமல் நன்று. அப்படிப்பட்ட வள்ளுவர் வாக்கு கிணங்க பூ மணக்கு புகழ் மணக்கு பொற்பில் மணக்கு இசை மணக்கு இனிய சந்தல் மணக்கு. அப்படிப்பட்ட இந்த நிகழாபுரி கோட்டை ஆளக்கூடிய எரிகட்டாசுரருக்கு மனைவியாக சுலோச்சனா என்ற பெயருடன் சிறு சிறப்புமாக வருகின்றேன். இருந்தாலும் அனுதினமும் என் கணவரை காண்பது வழக்கம். நேரமாகிவிட்டது. அவையில் யாரை காணவில்லை. யார் இங்கே? என்ன தாம சொல்றேன். ஐயோ காலத்தாம எனக்கு மொட்டை சண்டையம்மா சண்டையா? ஆமா கணவன் மனைவி சண்டை. கணவனுக்கு சண்டை வருதா? அவன் என்ன கேக்குறான் தெரியுமா? அட பாவி உன்னை கட்டிட்டு என்ன சூத்த கட்டல கட்டிண்டு என்ன சுத்த சுகத்தை கண்டேன். நாட்டுல உள்ள பெண்கள் எல்லாம் பாரு எப்படியும் மாட்டிக்கிறாங்க பூட்டிக்கிறாங்க கட்டிக்கிறாங்க ஒட்டிக்கிறாங்க பூட்டிக்கிறாங்க எப்படிலாம் உள்ள கட்டி அப்படிதான் கேட்பான். அப்படிதான் கேட்பான். பதில் சொல்லிட்டானா? சொல்லு. சொல்லு. நான் அதெல்லாம் கேட்டேன் நானு. காலை கம்ம முடியும் வீட்டு போட்டு கிளம்பு கேட்டேன். அதெல்லாம் கேட்கறேன் முன்னாடி. ஒரே ஒரு ஜாக்கெட் கேட்டா அம்மா. என்ன ஜாக்கெட் தெரியுமா அது? ஏன்னா நைட்டு பூரா சம்பாதிக்கிறேன், நல்லா தானே சம்பாதிக்க எடுத்து கொடுக்குறது தானே. அவன் என்ன ஜாக்கெட் கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? இந்த லைக்கெட்ல அப்படியே மாட்டி அப்படியே கைட்டிக்கிறாங்க. லெகின்ஸா? அது இந்த கவர் மாதிரி ஓ எலாஸ்டிக் வச்ச மாதிரி. ஜெர்சி ஜாக்கெட்டு. அந்த ஜாக்கெட் ஆசைப்பட்டு கேட்டா. பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டா சொல்லிட்டு. ஜல்வடி ஓடுனேன். ஓடி போய் ஜல்வடியில இவன் ஜெட்டு ஜாக்கெட் ஒரு தூக்கி போடி அப்படின்னா சொல்லிட்டு மொத்த துணி வாரி என்கிட்ட போட்டாரு. தேடி 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 போற கிடைக்கவே இல்லை. சரி. கிடைக்கவே இல்லை. கடைசிட்டு போய் அடியில பார்த்தா சும்மா ஜாக்கெட் தான் கிடைக்குது. வந்து பார்த்தா 40 சென்டிமீட்டர் வாங்குது. ஐயா வெறும் 40 சென்டிமீட்டர் தான். 40 சென்டிமீட்டர். இது 40 சென்டிமீட்டர் இருக்குது. உனக்கு தைக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. அது ஜாக்கெட் வராதே. அதெல்லாம் முடியாது மொட்டை கடை குடியா அப்படின்னு சொல்லிட்டு போயமா முன்னவா முன்னவாயா அப்படின்னு சொல்றதுக்கு ஐயா நீ கூட நின்னாதான் அவருக்கு வருமா? நின்று தானே உங்களுக்கு தானே சொல்லலாம். அந்த ஜாயிட்டு கேட்டு வந்து கேள்வி மீன் போய் கொடுத்தாங்க ஜீ சொல்ல பார்த்தா அவர் சொல்றாரு. ஆமா பத்தாது. நான் இருக்கிறத 40 சென்டிமீட்டர் தான் இதில் தைக்க முடியாது. இது செஞ்சால அவரு அட்ஜஸ்ட் பண்ணி தெரியா ஜாயிட்டு உருவாக்கி கொடுத்துட்டாரு. தைச்சிட்டாரா? 40 சென்டிமீட்டர் துணி இல்லையா? 40 சென்டிமீட்டர் தைச்சு கொடுத்தாரு பாரு. ஆனா மிகப்பெரிய டெய்லரா இருப்பாப்லடா. போய் போட்டா பாரு. சமா போட்டவனே சமா டைட்டா நல்லா அழகா சூப்பரா இருக்குது அவருக்கு. நல்லா இருக்குது, அதுவும் செட் ஆகி போச்சு. நல்லா பார்த்தோனே அவருக்கு குஷி வந்துச்சு. கோச்சாய் குஷி. சந்தோஷம் வந்துச்சு. மாமா கிளம்பியா போலாம் அப்படின்னா. எங்க? சினிமாவுக்கு. அட்டடே இந்த புது துணி போட்ட உடனே சினிமா கூப்பிடுறாங்க. உடனே முன்னாடிட்டு நீ தான் ஊர் கூட்டிட்டு போங்க. சரி. வந்தா வரது ஒரே ஒரு சவுண்ட் வச்சாங்க. அடடே. அது அந்த டைம் பிரகாரம் தான் வரும். அதை விட்டுட்டாலும் பஸ் கிடையாது. அது விட்டா பஸ் கிடையாது. ஏடா பார்த்தா நம்ம டவுன் பஸ் வருது. இப்போ ஜன கூட்டம் கல்யாணம் முன்னி ஜன கூட்டம் நிக்குது. சரி. நான் ஓடி பின்னாடி ஏறினேன். ஏன் முன்னாடி போய் முன்னாடி ஏறினான். எப்படியோ ஜனங்கள தள்ளி போய் முன்ன போய் நின்னுட்டேன். சரி. அப்ப அது குழி படம் ரொம்ப நிறைய இருக்கு. ஆமா. சரி. குழி படம் நிறைய இருக்கு. சும்மா பஸ் இப்படி ஆடிட்டு போகுது. என் முன்னாடி போறேன். ஆமா எங்க முடிட்டோம்ன்றா. காமி காசு பண்றாங்க. ஏழை ஓடி. ஆமா கம்மி இருப்பா. போய். ஏமா ஐயா மறுபடியும் உத்தரவு.
மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. பள்ளி அறையில் நான் தனித்திருந்தேன், பக்கத்தில் வந்து நீ கண் மறைத்தாய். துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன். மனம் படைத்தேன் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் அடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. உன் அன்பு மனைவி சுலோச்சனா, வணக்கம் வணக்கம். புரியுதுடா? இன்று போல் இன்று சிறு சிறப்போடு பெருமையோடு வாழ்ந்து போயிரு. வேறாம, இது யாரு? கணவன் மனைவி. குடும்ப ரகசியம் பேச வேண்டும். ஆகையால உனக்கு ஒரு வாரம் leave போ. ஒரு வாரம் leave ஆ? போடா. அப்ப சம்பளம்? தர போடா. அப்படியா? சம்பளம், சாப்பாடு, தங்க இடம் எல்லாமே உனக்கு இலவசம். இதோடு இந்த பக்கம் இந்த பல்லே கடனை போ. கட்டுமா? இல்ல பாரு நல்லா. 2 மணி தேங்காய் ஒரே தேங்காய் தந்துடுறேன். சுலோச்சனா, இல்லைங்க. உன்னை அழைச்ச காரணம் என்ன தெரியுமா? நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறது என்ன ஆகிவிட்டது? அப்படியா? ஆகையால் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறது அழைத்தேன். அத்தான், உன்னை போன்ற உத்தமரை கணவன் அடைவதற்கு எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறேன். அப்படியா? உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத பெரும்பெயர் எனக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்க நீங்க எதை கொண்டாலும் அதை கேட்டு அதுவே நடக்க வேண்டும். உண்மையா? அதான் மனிதன் கடமை. ஆ. அதை மீறி பேசலாமா? பேச பேசலாமா இருக்குமா? அத்தான், ஆ. அத்தான். ஆ